உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 133ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 1 குறிப்பேட்டில் 19ஆம் அதிகாரமும் 20ஆம் அதிகாரமும் கொஞ்சம் சின்ன சின்னதுனால 2 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். கூடவே திருப்பாடல் 3ஆம் அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாவீது அப்சலோமை கண்டித்து திருத்தவில்லை. அவருடைய தவறு அவர் சுட்டி காட்டல. அதனுடைய விளைவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தாவீதினுடைய அரியணைக்கே அப்சலோம் சவால் விட போகிறார். அதை அவர் பறிக்க முயற்சி செய்ய போகிறார் இன்றைக்கி. அன்பர்களே, தாவீது ஏற்கனவே அவர் 3 கட்டளைகளை மீறினார். விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, பிறர் மனைவியை விரும்பாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகளை மீறினார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆண்டவரை புறக்கணித்தார். இணைச்சட்டம் 17:17 பிறர் நிறைய மனைவிகளை நீ வைத்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார். அதையும் அவர் மீறினார். அவருடைய இன்னொரு தாரத்தை விரும்பாதே அப்படின்றதுக்கு மேபி அவருடைய அந்த இன்னொரு தாரத்தின் வழியாக பிறந்த குழந்தை இறந்தது. பெத்ஷிபாவோட அவருக்கு பிறந்த முதல் குழந்தை இறந்து போனது. அதை நம்ம வாசித்தோம். அந்த தண்டனை அவர் அனுபவிச்சிட்டார். அடுத்தது அவர் விபச்சாரம் செய்தார். அதற்கு அவருடைய சொந்த மகள் தாமர் அவங்க கற்பழிக்கப்பட்டாங்க. அதையும் அவர் அனுபவிச்சிட்டார். அதே போல் அவர் கொலை செய்யாதேன்றதை அவர் கொலை செஞ்சார். அந்த கட்டளை மீறினார். உரியாவை கொன்னார். அதுக்கு அதே போல் அவருடைய தலைமகன், அவர் நேசித்த தலைமகன் அம்னோன் கொல்லப்பட்டார். அப்போ ஆண்டவரை புறக்கணித்ததற்கு அவர் இன்னைக்கு அதற்கான பதிலை அவர் பார்க்க போகிறார். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஆண்டவரை இழிவுபடுத்தி ஆண்டவரை புறக்கணிச்சுட்டு அவர் பாவம் செஞ்சார். அதுதான் பேசிக் இன்னைக்கு. அதனால் தாவீது அவருடைய அரியணையை விட்டு இறங்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. அனுமதிகளை தாவீதை நினச்சிருந்தா போராடி இருக்கலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு, இது பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுவேன், ஆனால் தாவீது தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாரு, இது கடவுளுடைய கரத்துலேருந்து வருது. ஏன்னா ஏற்கனவே நாத்தான் இறைவாக்கினரும் இந்த இறைவாக்கு உரைச்சார். ஸோ அல்டிமேட்டாக தாவீது தாழ்ச்சியோட ஆண்டவருடைய இந்த கண்டித்து திருத்தக்கூடிய அவருடைய டிசிப்ளின், அவருடைய இந்த தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். மனமும் கடவுளுடைய கரத்தை அவர் பார்க்குறாரு. அன்பார்ந்தவர்களே, நம்ம நல்லது நடக்கும்போது கடவுளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் கஷ்டம் நடக்கும்போது கடவுளை பார்க்குறது கஷ்டம். ஆனால் அந்த மோசமான சூழ்நிலையில் இது ஆண்டவரின் கரத்தில் கடவுள் அனுமதிக்கிறார். நான் அதை ஏற்றுக்குவேன்னு சொல்லி தாவீது அவ்வளவு தாழ்ச்சியோட கடவுளுடைய திருவுளத்திற்கு அவரை கீழ்ப்படிஞ்சு அவர் இறங்கி போகிறார். யாரும் அவர்கிட்ட பறிக்கல. அவர் நினச்சா போரிட்டுருக்கலாம். இங்கேயும் பாருங்களேன், தாவீதருடைய உள்ளம் அழகாக கடவுளை திருவுளத்திற்கு அவர் பாவம் செஞ்சதை ஏற்றுக்கிறார். அதனால் கடவுள் வழங்கக்கூடிய நீதி தீர்ப்புகளை அவர் ஏற்றுக்கிறார். இதுவும் அவருடைய இரக்கத்தினால தான் வருது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்களேன், இன்றைக்கி நம்ம அவருடைய பாடுகளை இன்றைக்கி நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். சவுலுக்கிட்டேருந்து தப்பி ஓடினது போல் சொந்த மகன்கிட்டேருந்து தப்பி ஓட போகிறார் தாவீது. இன்றைக்கி தாவீதோடைய இந்த பாடுகளுக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளுக்கும் நிறைய ஒற்றுமைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கவனித்து நம்ம அதை முடிஞ்சளவு கவனிக்க பார்ப்போம், முறிச்சுப்போம். இன்றைக்கி 1 குறிப்பிட்ட 19ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம 2 சாமுவேலில் படித்ததை தான் நம்ம தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி தாவீது அம்மோனியர்கள், சீரியர்கள், அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் எல்லாத்தையும், காத்து மக்கள், இவங்க எல்லாத்தையும் அவர் வீழ்த்துறத, அவங்கள எல்லாத்தையும் இவர் வெற்றி கொள்கிறத இன்றைக்கி நம்ம 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். 20ஆம் அதிகாரத்தில் இந்த பெத்ஷிபாவினுடைய இந்த நிகழ்வு நடந்தபோது அவர் ராபான்ற அந்த ஒரு நகரத்தை யோவாபை கைப்பற்ற முயற்சிப்பார். அது நின்றும். அதுக்கப்புறம் போய் இவங்க வெற்றி பெறுவாங்களே, அந்த நிகழ்வுகளை இன்றைக்கி நம்ம 20ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 1 குறிப்பேட்டில் இன்றைக்கி திருப்பாடல் 3ஆம் அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, சுட சுட தாவீதுக்கு அப்சலோம் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடும்போது எழுதப்பட்ட அழகான திருப்பாடல். அவர் சொல்ல பாருங்க, அந்த ஒரு சூழலில் உயிர் பணயம் வச்சு உயிருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட கடவுள் என்னுடைய கேடயமாக இருப்பார்னு கடவுள் நம்பிக்கையை அழகாக ஜபத்தில் காட்டுறாரு. ஒரு அழகான ஒரு ரோல் மாடல். நம்மளை சுற்றி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம எப்படி அதுக்கு நடுவில் கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்கணும், ஒரு ஜெபிக்கணும் அப்படின்றத உண்மையிலே அழகாக கற்றுது. இந்த சூழலில் கூடவா தாவீது கடவுள் மேல் நம்பிக்கை வச்சுருப்பார்? அப்படி நம்மளை யோசிக்க வைக்கும் இன்றைய திருப்பாடல். 3ஆம் வசனத்தில் பாருங்கள், என் தலையை உயர்த்துபவர் நீங்கன்றவர். இப்போ ஓகே, நான் போகிறேன், ஆனால் என் தலையை உயர்த்துறது நீங்கள் ஒரு நாள்.
அவர் எவ்வளோ அழகாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஒளியே தெரியல, அவர் திரும்ப அரியணை ஏறுவாரான்றதும் தெரியல, ஆனால் ஒரு நாள் என் தலையை கடவுள் உயர்த்துவார்னு சொல்லி அழகாக கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துவார். அதே போல் அவர் மலையிலிருந்து ஆண்டவருக்கு உதவி எனக்கு தருவார்னு சொல்லுவார். ஏன்? ஏன்னா இன்றைக்கி அவர் ஒரு மலை மேலே ஏறி தான் தப்பிச்சு ஓடுவார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரி, இன்றைய தினம் 4 கேள்விகள் இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயங்கள். முதல் கேள்வி, அப்சலோம் அரியணையை கைப்பற்றுவதற்காக 2 விஷயங்கள் செய்வார். அது என்ன 2 விஷயம் அப்படின்றத கவனிக்க முயற்சிப்போம். 2வது கேள்வி, இன்றைக்கி புனித பேதுரு ஆண்டவர் இயேசுவை மறுதலிப்பார் இல்லையா? அதுக்கு முன்னாடி புனித பேதுரு ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், நான் சாகிற வரைக்கும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் தாவீதினுடைய பாடுகளுக்குள்ளே அவர் நுழையிறதுக்கு முன்னாடி தாவீதுக்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார். அது எந்த நிகழ்வு எந்த இடத்துல நடக்குதுன்றதை கவனிக்க முயற்சிப்போம். 3வது, தாவீதினுடைய பாடுகளில் தாவீது ஒரு அழகான ஒரு பதில் சொல்லுவார். அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்வார். அதுக்கும் ஆண்டவர் இயேசு கெத்செமனியில் சொல்கிற ஜெபத்துக்கும் ஒரு அழகான தொடர்பு இருக்கிறத நீங்கள் நம்ம பார்ப்போம். அதே போல் 4வது கேள்வி என்ன அப்படின்னாக்க, தாவீது எந்த இடத்துல அவருடைய பாடுகளை அவர் துவங்குவார், அதுவும் ஆண்டவர் இயேசு அவருடைய பாடுகளை துவங்கின இடத்திற்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். 2 ஒரே இடம். எவ்வளோ ஒற்றுமைகள் பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் அவருடைய பாடுகளின் போது தாவீதுடைய திருப்பாடலை எடுத்து கோட் பண்ணுறாரு. சிலுவையிலிருந்து கெத்செமனியில் போகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் அழகான விஷயங்களை நம்ம அந்த முன்னடையாளங்களை கவனித்து கொண்டே இன்றைக்கி நம்ம இன்றைய தினத்திற்கான விலைவாசி பகுதிக்குள் நம்ம இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 15. அதற்கு பின்னர் அப்சலோம் தனக்கென ஒரு தேரையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 ஆள்களையும் அமர்த்தி கொண்டான். அப்சலோம் அதிகாலையில் எழுந்து நகர வாயிலின் பாதை அருகே நிற்பான். யாரேனும் தனக்கிருந்த வழக்கை முன்னிட்டு அரசரிடம் தீர்ப்பு கேட்க வந்தால் அவனை அப்சலோம் தன்னிடம் அழைத்து, நீ என் நகரிலிருந்து வருகிறாய் என்று கேட்பான். அவன், உம் அடியான் இந்த நகரிலிருந்தும் இஸ்ரேலின் இந்த குலத்தினின்றும் வருகிறேன் என்று பதில் சொல்லுவான். அப்போது அப்சலோம், உன் வழக்கு சரியானது, நியாயமானது. ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை. நான் மட்டும் இந்நாட்டில் நீதிபதியாக இருந்தால் வழக்குள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள், நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்பான். யாரேனும் அவனை வணங்குவதற்காக நெருங்கினால் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான். அரசரிடம் வழக்கை முன்னிட்டு வந்த இஸ்ரவேலர் அனைவரிடமும் அப்சலோம் இவ்வாறு செய்து இஸ்ரவேலரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டான். 4 ஆண்டுகள் கழிந்த பின் ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம், நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். எபிரோன் செல்ல தயை கூர்ந்து அனுமதி தாரும். உமது அடியான் சிரியாவில் உள்ள கெசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திரும்பி கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என்றான்.
நலமாய்ச் சென்று வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்குச் சென்றான். பின் அப்சலோம் இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் இரகசிய தூதர் மூலம், நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சலோம் எபிரோனில் அரசராகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எருசலேமிலிருந்து அழைக்கப்பட்ட 200 பேர் சென்றனர். வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவராய் அப்சலோமுடன் சென்றனர். அப்சலோம் பலி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகனான கீலோவியன் அகிதோபலை அவனது நகர் கீலோவிலிருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான். சதி வலுவடைந்தது. அப்சலோமின் ஆதரவாளருடைய எண்ணிக்கையும் மிகுதியானது. அப்போது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமிலிருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது, விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாழ்முனையால் தாக்குவான் என்றார். அதற்கு அரச அலுவலர், எம் தலைவராம் அரசரின் ஏவல்களுக்காகவே உம் அடியார்கள் காத்திருக்கிறோம் என்று அரசரிடம் கூறினர். அரசரும் அவருடன் அவர் வீட்டார் அனைவரும் வெளியேறினர். ஆனால் வீட்டை காக்கும்படி தம் வைப்பாட்டியர் 10 பேரை அரசர் விட்டுச் சென்றார். அரசரும் அவர் மக்கள் அனைவரும் வெளியேறி சிறிது தூரம் சென்று ஓரிடத்தில் நின்றார்கள். அவர் தம் அனைத்து அலுவலரும் அவர் முன் அணிவகுத்துச் சென்றனர். காற்றிலிருந்து அவர் பின் வந்த 600 பேர், கெரேத்தியர், பெலேத்தியர், கித்தியர் ஆகியோர் அனைவரும் அரசருக்கு முன்பாக அணிவகுத்துச் சென்றனர். அப்போது அரசர் கித்தியன் இத்தாயிடம், நீ ஏன் எங்களோடு வருகிறாய்? திரும்பிச் சென்று அரசனோடு தங்கு, ஏனெனில் நீ ஓர் அந்நியன், நாடு கடத்தப்பட்டவன், நீ நேற்று வந்தவன், இன்று நான் உன்னை எங்களோடு அலையச் செய்யலாமா? கால் போன போக்கிலே நான் போகின்றேன், திரும்பிச் செல், உன் சகோதரர்களையும் கூட்டிச் செல், உண்மையுள்ளவரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறினார். இத்தாய் அதற்கு மறுமொழியாக, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசர் மேல் ஆணை, வாழ்வாகட்டும் சாவாகட்டும், என் தலைவராம் அரசர் எங்கிருப்பாரோ அங்கே உம் அடியானும் இருப்பான் என்று அரசரிடம் கூறினான். தாவீது இத்தாயிடம், சரி, முன்னே செல் என்று சொல்ல, கித்தியனான இத்தாயும் அவனோடு அவன் ஆள்களும் சிறுவர் சிறுமியர் அனைவரும் முன் சென்றனர். மக்கள் யாவரும் கடந்து சென்றதை கண்டு நாடு முழுவதும் புலம்பிற்று. அரசர் கிதரோன் அருவியை கடந்தார். மக்கள் அனைவரும் பாலை நிலத்தை நோக்கிச் சென்றனர். இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை கீழே வைத்திருந்தனர். அபியத்தார் அங்கே வந்தார். அரசர் சாதோக்கை நோக்கி, கடவுளின் பேழையை நகருக்கு திருப்பி எடுத்துச் செல். ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பி கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காணச் செய்வார். உன்மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறினால், இதோ நான் இருக்கிறேன், அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார். மேலும் அரசர் குருவாகிய சாதோக்கை நோக்கி, நீரும் திருக்காட்சியாளர் தாமே, நீரும் உம்மோடு இருக்கும் 2 புதல்வரும், உம் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் நலத்துடன் நகருக்கு திரும்புங்கள். நான் பாலை நிலத்தின் எல்லை பகுதிகளில் உன்னிடமிருந்து எனக்கு செய்தி வரும் வரை காத்திருப்பேன் என்றார். அவ்வாறே சாதோக்கும் அபியத்தாரும் கடவுளின் பேழையோடு எருசலேம் திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். அப்சலோமுடன் இருக்கும் சதிகாரருள்
அகிதோப்பலும் ஒருவன் என்று கூறப்பட்ட போது தாவீது, ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறேன், அகிதோப்பல் மூடத்தனமான ஆலோசனையை அளிப்பானாக என்றார். மக்கள் கடவுளை தொழுத மலையுச்சிக்கு தாவீது வந்து சேர்ந்தார். அப்போது அர்க்கியனான ஊசாய் கிழிந்த ஆடையோடும் புழுதி படிந்த தலையோடும் அவரை சந்தித்தான். தாவீது அவனிடம், நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய். ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சலோமிடம், அரசே, உம் அடியான் யான் முன்பு உம் தந்தைக்கு பணியாளாக இருந்தது போல இனி உமக்கும் பணியாளனாக இருப்பேன் எனச் சொல்லி எனக்காக அகிதோப்பலின் ஆலோசனையை முறியடிக்க முடியும். அங்கு குரு சாதோக்கும் அபியத்தாரும் உன்னோடு இருக்கின்றனர் அல்லவா? அரச மாளிகையிலிருந்து நீ கேட்கின்ற அனைத்தையும் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடமும் எடுத்துச் சொல். அவர்களோடு அவர்களின் இரு புதல்வர்களும், அதாவது சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் இருக்கின்றனர். நீ கேட்ட அனைத்தையும் அவர்கள் வழியாக எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறினார். தாவீதின் நண்பன் ஊசாய் நகருக்குள் சென்று கொண்டிருந்த போது அப்சலோம் எருசலேமுக்குள் நுழைந்தான். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 19. இவற்றின் பின் அம்மோனியரின் மன்னன் நாகாசு இறந்தான். அவனுக்கு பின் அவன் மகன் அரசனானான். அப்பொழுது தாவீது, அனூனின் தந்தையாகிய நாகாசு எனக்கு அன்பு காட்டியது போல் நானும் அவன் மகனாகிய இவனுக்கு அன்பு காட்டுவேன் என்று கூறி, அவர் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும்படி தூதர்களை அனுப்பினார். அவர்கள் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோனியரின் நாட்டை அடைந்தனர். அப்போது அம்மோனியரின் தலைவர்கள் ஆனூனை நோக்கி, தாவீது ஆறுதல் கூறுபவர்களை உம்மிடம் அனுப்பியுள்ளது உம் தந்தையை சிறப்பிப்பதற்கென்று நினைக்கிறீரா? உமது நாட்டை துருவி ஆராயவும் அதை நிலைகுலையச் செய்யவும் உளவு பார்க்கவுமே அவன் அலுவலர் வந்துள்ளனர் அன்றோ என்று கூறினர். எனவே ஆனூன் தாவீதின் அலுவலரை கைது செய்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பிலிருந்து கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு செய்யப்பட்டதை சிலர் வந்து தாவீதுக்கு தெரிவித்தனர். அவர்கள் மிகவும் கேவலப்பட்டிருந்ததால் தாவீது அவர்களுக்கு ஆள் அனுப்பி, எரிகோவில் தங்கியிருந்து உங்கள் தாடி வளர்ந்த பின் திரும்பி வாருங்கள் என்று கூறினார். அம்மோனியர் தாங்கள் தாவீதின் பகைமையை தேடிக்கொண்டதை உணர்ந்தனர். உடனே ஆனூனும் அம்மோனியரும் மெசபத்தோமியா, மாக்கா, சோபா என்ற சிறிய நாட்டு பகுதிகளினின்று தங்களுக்கு தேர்ப்படையையும் குதிரை படையையும் கூலிக்கு அமர்த்துமாறு 1000 தாலந்து வெள்ளியை அனுப்பி வைத்தனர். அவ்வாறே கூலிக்கு அமர்த்தப்பட்ட 32,000 தேர்களும் மாக்கா மன்னனின் படைகளும் வந்து மேதபாவுக்கு முன்பாக பாளையம் இறங்கினர். அம்மோனியரும் அவர்களுடைய எல்லா நகர்களிலிருந்தும் திரண்டு வந்து போருக்கு தயாராயினர். தாவீது அதை கேள்வியுற்ற போது யோவாபையும் ஆற்றல் மிக்க தம் படை முழுவதையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகர வாயிலில் அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் திறந்த வெளியில் அணிவகுத்து நின்றனர். யோவாபு தமக்கு முன்னும் பின்னும் பகைவர் படை தாக்கவிருப்பதை கண்டபோது இஸ்ரேல் அனைத்திலும் ஆற்றல் மிகு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். மற்ற படை வீரரை தம் சகோதரன் அபிசாயின் தலைமையில் அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். யோவாபு அவனை நோக்கி, சிரியர் என்னை விட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நீ எனக்கு உதவியாக வர வேண்டும். அம்மோனியர் உன்னைவிட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நான் உனக்கு உதவியாக வருவேன். மன உறுதியுடன் இரு. நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். பின்பு யோவாபும் அவரோடு இருந்த மக்களும் சிரியரோடு போரிட நெருங்கினார்கள்.
அவர்களோ அவருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர். சிரியர் புறமுதுகிட்டு ஓடுவதை அம்மோனியர் கண்டபோது அவர்களும் யோவாபின் சகோதரன் அபிசாயிக்கு முன்பாக சிதறி ஓடி நகருக்குள் புகுந்தனர். யோவாபும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார். தாங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட சிரியர் தூதர்களை அனுப்பி நதிக்கு அப்பால் இருந்த சிரியரையும் வரவழைத்தனர். அதரேசரின் படைத்தலைவன் சோபாகு அவர்களை முன்னின்று நடத்தினான். அதை கேள்வியுற்ற தாவீது இஸ்ரவேலர் அனைவரையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து சென்று சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். அவ்வாறு தாவீது போருக்கு அணிவகுத்து நிற்கையில் சிரிய படைகள் அவரோடு மோதின. சிரியர் இஸ்ரவேலருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர். தாவீது சிரியர் படையின் 7000 தேர்ப்படை வீரரையும் 40,000 காலாள் படையினரையும் வெட்டி வீழ்த்தினார். படைத்தலைவன் சோபாகையும் கொன்றார். அதரேசரின் அலுவலர் தாங்கள் இஸ்ரவேலரால் முறியடிக்கப்பட்டதை கண்டு தாவீதோடு சமாதானம் செய்து அவருக்கு அடிபணிந்தனர். அதன்பின் அம்மோனியருக்கு உதவி செய்ய சிரியர் என்றுமே விரும்பவில்லை. குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 20. ஓராண்டு கழிந்த பின் அரசர்கள் போருக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாபு ஆற்றல்மிக்க படையோடு சென்று அம்மோனியர் நாட்டை அழித்தார். பின்பு ரபாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டார். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார். யோவாபு ரபாவை தாக்கி அதை வீழ்த்தினார். தாவீது அவர்கள் மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை எடுத்துக்கொண்டார். அது 1 தாலந்து பொன் எடையுடையது. அதில் ஓர் ரத்தினம் இருந்தது. அதை தாவீது தம் மகுடத்தில் பதித்துக் கொண்டார். மேலும் நகரினின்று ஏராளமான கொள்ளை பொருள்களையும் கொண்டு வந்தார். தாவீது அங்கு குடியிருந்த மக்களை சிறைப்படுத்தி ரம்பம், கடப்பாரை, கோடரி ஆகியவற்றால் அவர்களை வேலை செய்ய வைத்தார். தாவீது அம்மோனியரின் எல்லா நகர் மக்களுக்கும் இவ்விதமே செய்தார். பின்னர் அவர் தம் மக்கள் அனைவருடனும் எருசலேமுக்கு திரும்பினார். அதன் பின்னர் கெசேரில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது. அதில் ஊசாவியனான சிபக்காய் அரக்கர் இனத்தானான சிபாயை கொன்றான். அதனால் பெலிஸ்தியரும் அடிபணிந்தனர். மேலும் ஒரு போர் பெலிஸ்தியரோடு நடந்தது. யாயிரின் மகன் எல்கானான் இத்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். இவனது ஈட்டியின் பிடி தறிக்கட்டை அளவு பெரிதாயிருந்தது. காத்தில் மற்றொரு போரும் நடந்தது. ஒவ்வொரு கையிலும் காலிலும் 6 விரல்களாக 24 விரல்களை கொண்ட அரக்கர் இனத்தானான நெட்டையன் ஒருவன் அவ்வூரில் இருந்தான். அவன் இஸ்ரவேலை பழித்துரைத்தான். தாவீதின் சகோதரராகிய சிமையா மகன் யோனத்தான் அவனை கொன்றார். காத்து ஊரிலிருந்த அரக்கருக்கு பிறந்த இவர்கள் தாவீதாலும் அவர் அலுவலராலும் சாகடிக்கப்பட்டனர். திருப்பாடல் 3. ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர்! என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர்! கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடையும் நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் 10,000 பகைவருக்கு நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே, எழுந்தருளும். என் கடவுளே, என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும், பொல்லாரின் பல்லை உடையும். விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன்.
ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, தாவீது தாழ்ச்சியோடு உம்முடைய கண்டித்தலையும் திருத்தலையும் ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுமதிக்கக்கூடிய சிலுவைகளை எங்களையே வெறுத்து மனமும் வந்து அந்த சிலுவைகளை எடுத்துக்கொண்டு உங்களை பின்பற்றக்கூடிய தைரியத்தை தாங்க ஆண்டவரே. அம்மா, எங்களுடைய வாழ்வின் சிலுவைகளை பார்த்து நாங்கள் மனம் துவண்டு போகும்போது, மனம் உடைஞ்சு போகும்போது, மனம் சோர்ந்து போகும்போது, அம்மா எங்களோட இருந்து தேற்றி சிலுவையில் பங்கு கொண்டால்தான் அவருடைய உயிர்ப்பிலை மாட்சியிலையும் பங்கு கொள்ள முடியுன்றதை எங்களுக்கு உணர்த்திடணும். அம்மா, எங்களுடைய உடலை நாங்கள் ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்திலிருந்து விடுபட வேண்டும், 7 தலையான பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுக்கு தைரியமான ஒரு போராட்டத்தை போராட எங்களை உற்சாகப்படுத்துங்க, எங்களுக்குள்ளே இருந்து எங்களை ஆறுதல் படுத்துங்கம்மா. உங்களிடம் இந்த ஒரு வாரத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த 4 கேள்விகளுக்கான பதிலாக பார்த்துடலாம். முதல் கேள்வி, அப்சலோம் 2 விஷயம் பண்ணுவார் தாவீதினுடைய அரியணையை பறித்து கொள்வதற்காக. என்ன 2 விஷயம் அப்படின்னாக்கா, முதல் விஷயம் பொய்யான அன்பு, பொய்யான பிறர் அன்பை காட்டுவார். இது நம்ம எங்கே பார்க்கலாம்? 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். உன் வாழ்வுக்கு வழக்கு சரியானது, நியாயமானது, ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க யாருமே இல்லை. அப்படின்னா அன்பு காட்டுறாராம், பிறர் அன்பு. அதாவது அவர் சொல்கிறது தப்பு இல்லை, அவர் செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவருடைய நோக்கத்தில் தப்பு இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி அப்சலோம் செஞ்ச விஷயங்களில் எதுலேயுமே தப்பு இல்லை, ஆனால் அவருடைய நோக்கத்தில் தப்பு இருக்குது. ஏன் செய்கிறாரு, ஏன் அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு? அவருக்கு அரியணை மேலே ஒரு கண், அரசராகணும், அதனால மக்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, இது நம்மளை குத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு உள்நோக்கத்தோடு பழகிறோம்? அப்பா அம்மா கிட்டேயும் பிள்ளைங்ககிட்டேயும், பிள்ளைங்க நாளைக்கு என்னை பார்த்துக்குவாங்கன்றதுக்காக தானே அவங்கள நல்லா படிக்க வைக்கிறேன். எவ்வளோ உள்நோக்கங்கள் இருக்குது பாருங்கள். அப்படின்னா என் லவ் இன்னும் பியூராக இல்லைன்னு அர்த்தம். என் அப்பா அம்மான்னு சொல்கிறேன், ஏன்னா அவங்க எனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க, அதனால அப்பா அம்மா அன்பு செய்கிறேன். ஒருவேளை செய்யலைன்னா இந்த அளவுக்கு அன்பு செய்வோமா? கேள்விக்குறி. எனக்கு என் மனைவியை ரொம்ப பிடிக்கும், என் கணவனை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என் கூட இருக்கிறாங்க, எனக்கு ஆறுதல் தராங்க, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா பாருங்களேன், ஒரே நிமிஷத்தில் நம்மளுடைய உண்மையான சுபாவம், உண்மையான நோக்கங்கள் வெளிச்சத்துக்கு வருது இந்த கேள்விகளை கேட்டோம் அப்படின்னா. அந்தமாரி ஒருத்தர் நம்ம வச்சுக்கிறோம்னா அவங்க நாளைக்கு நமக்கு ஏதாவது உதவுவாங்க. சும்மா சிம்பிளாக சொல்லுவாங்க, மக்கள் ஓப்பனாகவே சொல்லுவாங்க, அவங்கள வச்சுக்கணுண்டா கையில் அப்படின்வாங்க. கிறிஸ்துவ பண்புகளுக்கு நேர் எதிரானது. அந்த நபரை அவருடைய உறவுக்காக, அவருக்காக போகிறோம், அவர்கிட்ட இருந்து எனக்கு எதாவது கிடைக்குங்கிறதுக்காக இல்லை. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூடுன்னு பைபிள் இது நம்ம காட்டி கொடுக்குது பாருங்களேன். அப்சலோம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் கொண்டு வந்தார். இதை நம்ம அப்போ யோசிச்சு பார்க்கணும், நம்ம இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இது இருக்கும், இந்த பொய்யான வெளிவேஷம், போலியான அந்த ஒரு உறவு. எல்லா விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் இதை நான் ஏன் செய்கிறேன்ற மோட்டிவ் மட்டும் கேட்டு பார்ப்போம் பாருங்களேன். நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டான்ற ஒரு முடிவுக்கு தான் வருவோம். ஆமாம், இது தேவையில்லை. நிறைய வார்த்தைகள் பேசுகிறோம், ஏன்? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு மோட்டிவ், பயத்தினால தூண்டப்பட்ட மோட்டிவ் எண்ணங்கள் இருக்கும். அதனால தான் அதை பேசுவோம். அந்த டயலாகே நம்ம பேசியிருக்கவே தேவையில்ல. அந்த வார்த்தைகளை நம்ம அங்கே காட்டிக்கிறதுக்காக பேசியிருப்போம், பின்னாடி பார்த்தா தற்பெருமைன்ற அந்த ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக அந்த வார்த்தையை பேசியிருப்போம். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாருக்காவது விருந்து கொடுக்குறீங்களா, உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கைமாற அளிக்க முடியாத ஏழைகளை கூப்பிட்டு விருந்து போடுங்க பார்ப்போம். ஆண்டவர் கேட்குறாரு நற்செய்தியில், ஆண்டவர் இயேசு. அப்போ ஜீசஸ் எவ்வளோ பியூராக யோசிக்கிறாரு பாருங்களா, அவரோட இன்டென்ஷன். நீ தான தர்மம் செய்கிற, இல்லை நீ மொய் நோட்டு எடுத்துக்கோமே கல்யாணத்துக்கு, மொய் கணக்கெடுத்து நோட்டில் எழுதி வைக்கிறோம், எத்தனை பேர் என்னென்ன கொடுத்தா, ஓகே ஃபைன், அதை பற்றி தப்பில்லை. அடுத்த டைம் எக்ஸாக்டாக அதை மட்டும் தான் கொடுப்போம். ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன? அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட அந்த ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்துச்சோன்னே, அவங்க எவ்வளோ வச்சாங்களோ எக்ஸாக்டாக 101 ரூபானா 101 ரூபா, 501 ரூபானா 501 ரூபா, ஒரு 600 வச்சா என்னவா அப்படின்னா பாருங்களேன். எனக்கு எவ்வளோ கொடுத்தே அவ்வளோ கொடுக்க போகிறேன், கைமாருக்கு அவ்வளோதான். ஸோ இதில் என்ன ஒரு கிறிஸ்டின் பண்பு இருக்குது? இதை பேரினத்தவர்களும் செய்கிறாங்களே. ஆண்டவர் அப்படி தான் கேட்குறாரு. இது சும்மா ஒரு உதாரணம். அது மாதிரி நிறைய விஷயங்களில்
நம்ம செய்கிறதுக்கு காரணம் பின்னாடி ஏதாவது திரும்ப நமக்கு கிடைக்கணுங்கிற ஒரு மோசமான ஒரு பலனுக்காக தான். சரி, இது வந்து பொய்யான அன்பு காட்டினார். அப்படி நல்லா அப்படியே நயவஞ்சகமாக பேசுகிறாரு. அவ்வளோ ஏமாத்து போலி. இன்னொரு செகண்ட் விஷயம் என்னென்னா, பொய்யான தாழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு. அப்சலோம் செஞ்ச விஷயம் தாழ்ச்சியான விஷயங்கள் தான், ஆனால் மனசில் உண்மை இல்லை. இன்றைக்கி 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான். யார் யாரெல்லாம் வராங்களோ அப்படின்னா, சே அரசனுடைய பையன் இவன் தானே, தாவீதை விட இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே. ஓகே, கரெக்டு தான், அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு அரசர் அப்படி தான் கையை நீட்டி முத்தமிடணும். அப்சலோம் பண்ணதில் தப்பே இல்லை. ஆனால் நோக்கம் உண்மையிலேயே அவங்கக்கிட்ட அன்பு காட்டுவதற்காக அதை பண்ணலை. இப்படி பண்ணால் இவங்க என்னை நல்லா நினைப்பாங்க, அதனால் நான் அரச அரியணை அடைய முடியும். இப்போது அவர் பண்ணது தப்பு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க அன்பார்ந்தவர்களே. ஒரு நல்ல செயலை தவறான நோக்கத்தோடு செஞ்சால் தவறான செயலாக மாறுகிறது. இஸ்ரேலின் உள்ளங்களை அவர் கொள்ளை கொண்டார். ஹி ஸ்டோல் தேர் ஹார்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். கொள்ளை கொண்டார். அதே மாதிரி பாருங்கள், அவர் ரொம்ப அழகானவர். உள்ளங்காலேருந்து தலை வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சௌந்தரியமான ஒருத்தனை பார்த்ததில்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்படி தானே சவுலுக்கும் விவரிச்சிச்சு பைபிள். பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள், வெளியே அழகாக இருக்கார் அப்சலோம். அவர் செய்கிற காரியங்கள்லாம் சூப்பராக இருக்குது, பேசுகிற வார்த்தைகள் சூப்பராக இருக்குது. சவுலும் அப்படி தான் இருந்தார். அவரை விட உயரமானவர் யாரும் இல்லை, வாட்டா சாட்டமானவர். 2 பேருடைய மனசை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ மோசமானதுன்னு. இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் இன்னும் அதை கற்றுக்கல. சவுல்கிட்ட இருந்த அந்த பாடத்தை அப்சலோமை பார்த்தும் நம்புகிறாங்க ஒரு சில பேர். சரி, 2வது கேள்விக்குள்ளே போவோம். பேதுரு மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் தெரியுமா, ஆண்டவரே உங்களோட நான் செத்தாலும் நான் உங்கள் கூட வந்து சாவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தாவீதினுடைய பாடுகள் அப்பையும் பாருங்கள். இன்றைக்கி 15ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் இத்தாயின்றவரும் அதற்கு மறுமொழியாக தாவீது இறங்கி அவரோட பாடுகளோடு போகும்போது, நீயே என் கூட வர, நீ அரசனோடு இருன்னு சொல்லி அவர் சொல்லும்போது அழகாக அவர் சொல்கிறார் பாருங்கள், வாழும் கடவுள் ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசர் மேல் ஆணை, வாழ்வாகட்டும் சாவாகட்டும் என் தலைவர் அரசர் எங்கே இருப்பாரோ அங்கேயே அடியானும் இருப்பேன். இதே மாதிரி தானே ஆண்டவர் இயேசு அவருடைய பாடுகளுக்குள்ளே நுழையும் போதும் பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நான் அங்கேயும் வருவேன், நீங்கள் இறப்புக்கு போனால் சாவுக்கு போனாலும் நான் உங்களோட வந்து சாவேன்றார். அதே மாதிரி இங்கே சொல்கிறாரு பாருங்கள், தாவீதுடைய அவரோட இருந்த நண்பர், அவரோட இருந்த அடியாள், இங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய அடியவர் அப்படி சொல்கிறாரு புனித பேதுரு. எவ்வளோ ஒற்றுமையை பாருங்கள். 3வது கேள்வி பாருங்கள், தாவீதுடைய பாடுகளில் அவர் ஒரு மறுமொழி சொல்கிறாரு. அது ஆண்டவருடைய மறுமொழிக்கு கெத்செமனியில் அவர் சொன்ன ஜெபத்திற்கும் ஒற்றுமை இருக்கும். இங்கே 26ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன், அவர் விரும்பியபடியே எனக்கு செய்யட்டும். இதனால் ஆண்டவர் கெத்செமனி சொன்னார், ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகழட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, விருப்பப்படியே எனக்கு நடக்கட்டும். அவர் சொல்கிறாங்க, அவர் விரும்பியபடியே எனக்கு செய்யட்டும். தாவீது சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, விருப்பப்படியே எனக்கு நடக்கட்டும். இதே தான் மாதவன் சொல்கிறாங்க, இதோ நான் இருக்கிறேன்னு தாவீது சொல்கிறாரு. மாதவன் சொல்கிறாங்க, இதோ அடிமை, அவர் விரும்பியபடியே எனக்கு செய்யட்டும்னு தாவீது சொல்கிறாரு. மாதா சொல்கிறாங்க, சொற்படியே எனக்கு ஆகட்டும். காபிரியேல் வானதூதர்கிட்ட சொல்கிறாங்க மாதா ஓகே சொல்லி ஆண்டவருடைய தந்தையின் திருவிழத்தை ஓகே சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசு வருகிறார். அம்மாவை போல மகனும் இல்லை மகனை போல் அம்மாவும் 2 பேரும் ஒரே மாதிரியே ஆண்டவர் இயேசுவும் சொல்கிறாரு, விருப்பப்படி எனக்கு நிகழட்டும். இங்கே தாவீது அதுக்கு முன்னாடையாளமாக இருக்கிறார் 2 பேருக்குமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்போது இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் அவங்க சிலுவையை ஏற்றுக்கொள்வதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த உலகத்துக்கு மீட்பு வந்துச்சு. இப்போ நம்மளும் இதே போல் இதோ ஆண்டவரின் அடிமையை ஏற்றுக்கொள்ளும் போது அட்லீஸ்ட் நம்ம வாழ்வுக்காவது முதல்ல விடுதலை வரும். சரி, தாவீது எந்த இடத்துல போகிறார் அவருடைய பாடுகள் துவங்கும்போது பாருங்கள். நீங்கள் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புத்தகத்தில் 30ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது அழுது கொண்டே ஒலிவ மலை ஏறி சென்றார். அன்பார்ந்தவர்கள், லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒலிவ மலைக்கு சென்றார்னு நம்ம வாசிக்கிறோம். அவருடைய இறுதி ராவணம் முடிஞ்சதுக்கப்புறம் பாடல் பாடிக்கொண்டே ஒரு ஒலிவ மலைக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான் கெத்செமனி தோட்டம். ஸோ கெத்செமனி தோட்டமும் ஒலிவ மலையில் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்.
ஸோ 2 பேருமே அவங்க தந்தையின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு 2 பேருமே ஒலிவ மலைக்கு போகிறாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒற்றுமைகள் பாருங்கள். தாவீது பாருங்கள், தலையை மூடிக்கொண்டு வெறும் கால்களோடு அவர் நடந்தார். இவ்வளவு தாழ்ச்சியான ஒரு 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 அடையாளம் பாருங்களேன். அரசர் லூயிஸ், நம்ம பிரான்ஸ் நாட்டினுடைய அரசர், அவர் நற்கருணை அடரேஷன் நடக்கும்போது அவர் கீழே இறங்கி அவர் வெறும் கால்களில் தான் நடந்து நற்கருணை பவனியில் அவர் பங்கேற்பாராம். எப்பப்பெல்லாம் மூவேலை ஜெபம் சொல்லக்கூடிய டைம் வருதோ, அவர் குதிரையில் போயிட்டு இருந்தாலும் நிறுத்திட்டு இறங்கி அவர் முழங்கால் படிட்டு மூவேலை ஜெபம் ஜெபிச்சுட்டு தான் அவர் பயணத்தை தொடர்வாராம். அவ்வளோ செயிண்ட், அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு அரசர். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், தாவீது வெறுங்கால்களோடு நடந்தார். அப்போ என்ன நடக்குது பாருங்கள், அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர் ஒலிவ மலையை. அன்பார்ந்தவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் போது எருசலேம் மகளிர் சுற்றி இருந்தவங்க எல்லாம் அவங்களும் அழுது புலம்பினார்கள் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் இங்கே பாருங்கள், தாவீதுக்கு அவருடைய அகித்தோப்பால் அவரை மறுதளிக்கிறார். இன்றைக்கி நம்ம 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யார் அது? தாவீதுக்கு ஆலோசகராக இருந்தவர். ஆக்சுவலாக இறையல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அது யாருன்னா பெத்ஷிபாவினுடைய தாத்தாவாம். அவர் தாவீதுக்கு ஆலோசகராக இருக்கிறார். அவர் பாருங்க, அவர் டப்புன்னு மாற்றி அங்கே போயிட்டு அப்சலோமுக்கு ஆலோசகராக இருக்கார். யார் அரசனோ அந்த சைடு நான் இருப்பேன். கூட இருந்தவரே இங்கே மறுதளிக்கிறார், அகித்தோப்பால். அதே போல் ஆண்டவர் இயேசுவை அங்கே யூதாஸ் மறுதளிக்கிறார். ஆண்டவருடைய பாடுகள் இடம் முதல் கொண்டு பாருங்களேன், தாவீதுடைய பாடுகளோடு இணைகிறது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாடு மொத்தத்தையும் எடுத்து நிறைவு செய்கிறார் பாருங்க. அப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் ஒரு முன்னாடையாளம். இதே மாதிரி என் மகன் இதுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் போகிறான். யோசேப்பு, பழைய ஏற்பாடு யோசேப்பின் பாடுகள், ஆபிரகாமை போல் ஈசாக்கு பலி கொடுக்கறது போல், ஈசாக்கை போல், யாக்கோபின் பாடுகளை போல் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவு செய்கிறார். புதிய ஆதாமாக, புதிய நோவாக, புதிய ஆபிரகாம், புதிய ஈசாக்கு, புதிய யாக்கோபு. அழகான ஒற்றுமைகள் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். சரி, இன்றைக்கி விளக்குவரை ரொம்ப ரொம்ப சுருக்கமானது தான். குறிப்பேடுலேயும் திருப்பாடல்களையும் ஒன்றுள்ள இந்த 2 சாமுவேல் 15 மட்டும் ஒரு சில குறிப்புகள் பார்க்கலாம். 13ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்சலோம் இஸ்ரேலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார். அது மாதிரி தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, கடவுள் நினச்சா இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் தாவீதுக்கிட்ட வர வச்சு அவர் அரசராகணும்னு சொல்லி எல்லோரும் கெஞ்ச வச்சார். தாவீதுக்கு தெரியும், தாவீது எதுவுமே பண்ணல. கடவுள் அவர்களை மனங்களை தூண்டி அவரை அரசராக்கினார். அப்போ இங்கே திரும்பவும் இஸ்ரேல் மக்கள் அவரை விட்டு போகிறாங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே கடவுளுடைய கரம் இருக்குது, கடவுளுடைய தண்டனை தீர்ப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் அனுமதிக்கிறார். ஹம்பிளி ஹி ரிசைன்ஸ் ஹிம்செல்ஃப் டு காட்ஸ் வில். கடவுளை திருவுலகத்துக்கு தன்னையே விட்டு கொடுக்கிறார். அதை நம்ம இன்றைக்கி அழகாக பார்க்குறோம். நம்மளாக தான் நம்ம இப்போ முட்டி மோதிருப்போம். இல்லை, அந்த பாடுகளுக்குள்ளே அவராகவே நுழைகிறார், அவருடைய பாவத்துக்கு பரிகாரமாக. ஆனால் இங்கே புதிய தாவீதாகிய ஆண்டவர் இயேசு அவர் பாவமே செய்யலைனாலும் நம்மளுடைய பாவங்களுக்காக மனமும் பாடுகளுக்குள்ளே நுழைகிறார். 16ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆனால் வீட்டை காக்கும்படி தம் வைப்பாட்டியரை 10 பேரை அரசர் அங்கே விட்டு சென்றார். இது எதுக்கு நடக்குது? ஏன்னா நாத்தான் இறைவாக்கினர்னு சொன்ன உன்னுடைய மனைவியர்களை நான் உனக்கு அடுத்திருப்பவனு கொடுப்பேன், பட்ட பகல இதே வெளிச்சத்தில் அவர்களோடு உறங்குவார்கள் அப்படின்னு சொல்லி. அது இங்கே நடக்க போகுது. அதுக்கு தாவீது தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு வழிவகுத்துட்டு போகிறார். எப்படி நடக்குது பாருங்கள் கடவுளுடைய இறைவாக்கு. அதே மாதிரி 19ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்சலோமை பார்த்து நீ போ அரசன் கூட இரு அப்படின்றார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. தாவீது ஓகே, சவுல் இருந்தப்போ அரசராக இன்னும் அமர்த்தப்படலை. அவர் சவுலை அரசர்னு சொல்லி கொண்டிருந்தார் அவர் உயிரோடு இருக்கும்போது. இப்போ தாவீது தான் அரசர். அவருடைய மகன் ஒரு தவறான ஒரு மோசமான ஒரு நோக்கத்தோட வன்முறையினால் அரியணையை பறிக்க முயற்சிக்கிறார் அவர் உயிரோடு இருக்கும்போதே. அவர் இன்னும் அரசராகவே அப்சலோமே அங்கே அறிவிக்க கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே தாவீது எவ்வளோ தாழ்ச்சி பாருங்கள், நீ அரசர்கிட்ட போ. ஏன்னா அவர் மனசில் அப்போ எவ்வளோ வேதனை இருந்திருக்கு பாருங்கள். இப்போ யார் இவருக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்கன்னு தெரியுமா? அப்சலோம் கிடையாது,
கடவுளின் சினம், கடவுள் தாவீது மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அவரை கண்டித்து திருத்துறார். தாவீது தலைமகனாக பார்க்குறார், அதனால் அவரை கண்டித்து திருத்திக்கிட்டு இருக்கார். அவர் கண்டித்து திருத்தலைன்னா இன்றைக்கி தாவீது அப்சலோம் மாதிரி வழி தவறி தான் போவார் எல்லா விஷயத்துலையும். ஆனால் தாவீது கடவுளுடைய தலைமகன், அதனால் கடவுள் கண்டித்து திருத்துகிறார். அப்போ பாருங்களேன், இது நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரொம்ப வல்லமையான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. நம்ம பாவம் செஞ்சுருக்கோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய நோய்கள் இல்லை பிரச்சனைகளை அமைதியாக முணுமுணுக்காம ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கிறேன். அவர் சொல்ல பாருங்கள், உடன்படிக்கை பேழையை எடுத்துகிட்டு போங்க. கடவுள் விரும்பினார்னா நான் அந்த உடன்படிக்கை பேழையும் அது இருக்கக்கூடிய உறைவிடத்தையும் வந்து பார்ப்பேன். இல்லைனா இதோ அவருடைய அடியவன் நான், அவர் என்ன விரும்புகிறாரோ அது எனக்கு நடக்கட்டும். எவ்வளோ அழகாக அவர் அந்த இதான் நம்ம ஃபாத்திமாவில் மாதா அந்த குழந்தைங்கிட்ட சொல்கிறாங்க, கடவுள் அனுதினம் நமக்கு அனுமதிக்கக்கூடிய அன்றாட வாழ்வினுடைய கஷ்டங்களை, நம்ம வேலையில் செய்கிற கஷ்டங்கள் நமக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், அதை சந்தோஷமாக ஆண்டவரே இந்த இது எனக்கு பிடிக்கல, இதை நான் உங்களுடைய பாடுகள் என்னுடைய பாவத்துக்காக உங்களுடைய பாடுகளோடு இணைஞ்சு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலையும், உதாரணத்துக்கு எனக்கு வீடு கூட்ட பிடிக்காது, இல்லை எனக்கு பாத்ரூம் கழுவு பிடிக்காது, ஏதோ ஒன்று எது நமக்கு பிடிக்கல அதை எடுத்து ஆண்டவரே இதை நான் எனக்கு என்னுடைய பாவங்கள் எனக்கு தெரியுது, உங்களை காயப்படுத்தியிருக்கேன், அதுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்குறேன், அதன் விளைவுகள்லேருந்து என்னை விடுதலை பண்ணுங்கள். இனி அந்த பாவத்து பக்கம் என்னுடைய மனசு என்னுடைய ஆன்மா சாயவே கூடாது, அதுக்கு நான் இதை ஒப்பு கொடுக்குறேன். இதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சுதான் மாதா ஃபாத்திமாவில் சொல்கிறாங்க. 1917 போர்ச்சுகல் நாட்டில் மாதா அந்த 3 பிள்ளைங்களுக்கு காட்சி கொடுத்தப்ப, உங்கள் அனுதினம் வாழ்க்கையில் உங்களுடைய வேலைகளில் வரக்கூடிய கஷ்டங்கள் எடுத்து பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அதை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அவர் சொல்ல பாருங்க, அப்போது அரசர் கிதியான் இத்தாயிடம், நீ ஏன் என்னோடு வருகிறாய், திரும்பி சென்று அரசனோடு தங்கு. யார் அரசன்? இவர் தான் அரசன். ஆனால் அப்சலோமை அரசனாக காட்டுறார். அரசனோடு போய் நீ தங்கு, ஏனெனில் நீ ஒரு அந்நியன், நாடு கடத்தப்பட்டவன், நீ ஏன் என்கிட்ட வரணும். அதை பாருங்கள், இன்னும் அந்த தாழ்ச்சி பாருங்கள், 25-26 வசனங்களில் கடவுளின் பேழையை நகருக்கு திரும்பி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். உன் மீது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஓகே, நான் அவருக்கு விரும்பினார்னா நான் வரேன், உன் மேலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கடவுள் என்ன சொல்லிட்டானா ஓகே. எப்படி வருத்தப்பட்டு எவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு உறவு பரிமாற்றத்தில் தாவீது இருக்கார் பாருங்கள் கடவுளோட. அம்மாதங்களை நம்ம இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்குறோம். நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அதை மனமுவந்து ஏற்றுக்கிட்டு தாவீதை போல், ஆண்டவர் இயேசுவை போல், மாதாவை போல், அப்போஸ்தலர்களைப் போல், புனிதர்களைப் போல், ஆண்டவர் இதை நான் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய உத்திரிகை சில ஆன்மாக்களின் கஷ்டங்களுக்கு வெளியே வரத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய மனைவியோட மனமாற்றத்துக்காக, என்னுடைய பிள்ளைங்களுடைய மனமாற்றத்துக்காக இந்த கஷ்டத்தை ஒப்பு கொடுக்குறேன். எல்லா அன்னோதீன வேலைகளையும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய பாடுகளோடு இணைஞ்சு, திருப்பலிகளோடு இணைஞ்சு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இதை மட்டும் டெய்லி அந்த வேலையை செய்யும்போது அதை சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து செஞ்சு பார்ப்போமே, அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே நம்ம தூய்மையாகிறத நம்ம பார்ப்போம். அந்த பாவத்தின் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு நம்மை விட்டு குறையிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதுதான் பெஸ்ட்டு மெத்தட். நம்ம பாவத்தை விட்டு வெளியே வரணும்னா ஈஸியான மெத்தட் இது ஒன்று. ஜெபத்துக்குள்ளே போகாமல் வெறும் நம்மளுடைய மற்ற செயல்கள் என்னென்னலாம் செஞ்சு நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை பெறலாம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே. இது நம்ம தனியாக செய்கிறதுனால எந்த ஒரு மெரிட்டும் இல்லை. இது நம்ம ஆண்டவருடைய பாடுகளோடு இணைச்சி செய்யும்போது இட் பிகம்ஸ் ரிடம்டிவ் சஃபரிங். நமக்கு மீட்பு வழங்கக்கூடிய ஒரு கஷ்டம், ஒரு துன்பங்கள், பாடுகளாக அது அமையும். அதனால் தாவீது போல் அந்த தாழ்ச்சியை, பாவம் செஞ்சிட்டோன்றதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வழங்கக்கூடிய தண்டனைகளை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்க முயற்சிப்போம். தொடர்ந்து பயணிப்போம். தாவீதுக்கு எப்போ தான் திரும்பவும் ஆண்டவர் அவருடைய தலையை உயர்த்துவார் அப்படின்றத ஒரு நாட்களில் நம்ம அதை பார்க்க போகிறோம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.